friends, assalamu alaikum. Welcome back to Daily Cup of Life YouTube channel. இன்றைக்கி நாங்கள் சிக்கன் வச்சு ஒயிட் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா. இந்த வருஷம் ஈத்க்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பரான டேஸ்டியான அரோமேட்டிக் பிரியாணி. வாங்க நாங்கள் ஒயிட் பிரியாணி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இன்றைக்கி 500 grams சிக்கன் எடுத்துக்கிறேன். கணக்கான பீஸாக கட் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு சிக்கன் ஒன்றுக்கு ஒன்றே போட முடியல. இந்த ஒயிட் பிரியாணிக்கு உங்களுக்கு சிக்கன் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். இன்றைக்கி மீடியம் சைஸ் ஆனியன் அப்படின்டா 300 grams ஆனியன் எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸ் ஆனியன் ஒரு 3-4 மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ ஸ்பைசஸ் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். பட்டை 2-3 துண்டு எடுத்துக்கிறேன். கியூமின் சீட்ஸ் 1 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். பே லீவ்ஸ் 2 எடுத்துக்கிறேன். பெப்பர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஏன்னா நாங்கள் இதுக்கு பெப்பர் மட்டும் தான் காரத்துக்கு கலப்போம். முழு மல்லி 1 டீஸ்பூன், 2 க்ளோவ்ஸ், 2 காடமம், அதே மாதிரி ஒரு ஸ்டார் அனீஸ். இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். ஸோ வாங்க நாங்கள் அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். இந்த ஸ்பைசஸோடு சேர்க்க வேண்டிய அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ இன்றைக்கி ஒரு 4-5 கேஷ்யூஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டாம் கேஷ்யூஸ் இன்னும் கூட்டியும் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு பொடி கொரியண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு பொடி மின்ட் லீவ்ஸ் எடுத்துக்கிறேன். ஒரு 3 க்ரீன் சில்லி எடுத்துக்கிறேன். இந்த க்ரீன் சில்லி ஃப்ளேவர்டும் இதுக்கு மஸ்ட்டாக வர வேணும். அதே மாதிரி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே இதுக்கு தேவைப்படுது. இது எல்லாத்தோடையும் சேர்த்து நான் இதுக்கு இன்னொரு இன்க்ரீடியண்ட் எடுத்துக்கிறேன். என்னன்னு சொன்னால் அது தான் கர்ட். கர்ட் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி வேணும் எங்களுக்கு. ஸோ அதையும் நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தேவைப்படும் ஒயிட் சிக்கன் பிரியாணி சேர்த்து ஃபர்ஸ்ட்டுக்கு பிளெண்டர் ஜாருக்கு நாங்கள் இந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே பிளெண்டர் ஜாருக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் எடுத்து வச்ச ஆனியன் இதே கட் பண்ணி வச்ச ஆனியன் அதில் ஹாஃப் மாதிரி நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே பிளெண்டர் ஜாருக்கு ஹாஃப் ஆனியன் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். மீதி அப்படியே வச்சுக்கொள்கிறேன். நெக்ஸ்ட் நாங்கள் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதுக்கு பிறகு க்ரீன் சில்லியை கட் பண்ணி நான் போட்டுக்கொள்கிறேன். ஏன்னா க்ரீன் சில்லி அப்படியே போட்டால் அது அவ்வளோ தூத்து கிரைண்ட் பண்ணி படாது. ஸோ நான் க்ரீன் சில்லியை ஒரு 3 நாளுக்கு அப்படியே கட் பண்ணி இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்தேன் இல்லையா, அதையும் நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுக்கு வேணும்டா 2-3 ஜிஞ்சர் பீசஸ், ஒரு 2 கார்லிக் அப்படி வேண்டாலும் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கிரைண்ட் பண்ணுற சுற்றி எந்த இஷ்யூஸும் இல்லை. இப்போ எங்களோட கொரியண்டர் லீவ்ஸையும் அதே மாதிரி மின்ட் லீவ்ஸையும் இதுக்கு நாங்கள் ஆட் பண்ணிக்கொள்வோம். அதோடைய ஃபைனலாக கர்டையும் ஆட் பண்ணிக்கொள்வோம். ஓகே, இப்போ கர்டையும் ஆட் பண்ணியாச்சு. எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நாங்கள் அப்படியே க்ளோஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கொள்வோம். அதோடய நான் ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. அதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்துக்கிறேன் கீ நான் மெஷர் பண்ணி பார்த்தா ஒரு 20 grams மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு பேலன்ஸ் இந்த ஆனியன் எல்லாத்தையுமே நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கு நீங்கள் ஆயில் ஆட் பண்ணாட்டியும் பரவாயில்லை, கீ மட்டும் ஆட் பண்ணினா கூட நல்லாவே டேஸ்டி ஆகிக்கும். ஸோ நாங்கள் இப்போ இந்த ஆனியனை லைட்டாக கேரமலைஸ் ஆக்கிக்கொள்வோம். நாங்கள் நார்மலாக குக் பண்ணுற பிரியாணிக்கு மாதிரி இது கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை ஆக தேவையே இல்லை. ஸோ லைட்டாக கேரமலைஸ் ஆகினா ஓகே. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் கேரமலைஸ் ஆகிடுச்சின்னு சொன்னால் இது போதுமானது. நாங்கள் நார்மல் பிரியாணி சேர்ப்போக்கள் அப்படி இல்லையே, இது நல்லாவே நாங்கள் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஃப்ரை பண்ணுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கொள்வோம். ஸோ இதை கொஞ்சம் லைட்டாக சோட்டே பண்ணிக்கொள்வோம். இதோட பச்சை வாசனை போக்காட்டு. இப்போ நாங்கள் கிரைண்ட் பண்ணி வச்ச பேஸ்டிக்குது அதை நாங்கள் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இதில் நாங்கள் கிரைண்ட் பண்ணிக்கிற எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்ல ஹெல்த்தியான இன்க்ரீடியண்ட். ஸோ பிரியாணி சூப்பர் டேஸ்டி ஆகிக்கும். இப்போ தேவையான அளவு சால்ட் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்ளணும். சால்ட் கொஞ்சம் தூக்கலாக வைக்கணும், அப்போ தான் டேஸ்டி ஆகிக்கும். நெக்ஸ்ட் நாங்கள் இப்போ இந்த நெய்யிலையே இந்த மிக்சரை நல்லா அப்படியே வதங்க விடணும். நெய்யில் இந்த மிக்சர் நல்லாவே வதங்கணும்.
அப்போ நாங்கள் இதுக்கு என்ன செய்யணும், மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி நல்லா வதங்க விட்டுக்கொள்ளணும். இது வரக்காட்டியும் கேஸை வந்து மீடியம் லோலே வச்சுக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்குது. இந்த நேரத்தில் நாங்கள் இதுக்கு சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொள்வோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். இப்போ நாங்கள் இந்த சிக்கன் எல்லாம் குக் ஆகுறதுக்கு வாட்டர் ஆட் பண்ணணும். அதே மாதிரி அது பிரியாணிக்கு கணக்காகவும் வைக்கணும். ஸோ நான் இன்றைக்கி 100 ml மாதிரி ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அந்த பிளெண்டர் ஜாரை நான் வாஷ் பண்ணி எடுத்தேன். ஸோ அதை நான் ஃபஸ்ட்டுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 500 grams பாஸ்மதி எடுத்தால் அதுக்கு 3/4 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணவே வேணும். ஸோ 100 ml ஆட் பண்ணிக்கிறேன். பேலன்ஸ் 650 ml நான் இதுக்கு ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ இதை நல்லா அப்படியே நாங்கள் க்ளோஸ் பண்ணிக்கொள்வோம். க்ளோஸ் பண்ணி இது நல்லா கொதி வரக்காட்டியும் கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளணும். நல்லா குக் ஆகணும். எவ்வளோ குக் ஆகணும், 3/4 பதத்துக்கு குக் ஆகணும். அதுக்கப்புறம் நாங்கள் ரைஸ் ஆட் பண்ணுவோம் தானே. ரைஸ் ஆட் பண்ணினா ஃபுல்லாக நல்லாவே குக் ஆகிடும். இப்போ நாங்கள் லிட் ஓப்பன் பண்ணி பார்த்தா இது நல்லா ஒரு அளவு 3/4 வாசிக்கு மாதிரி குக் ஆகிக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். நான் ஏற்கனவே பாஸ்மதி ரைஸ் 500 grams எடுத்து அதை வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் சோக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை நாங்கள் அதில் ஆட் பண்ணிக்கொள்ளணும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நாங்கள் இப்போ இதை எடுத்து ஆட் பண்ணிக்கொள்வோம். நல்லா இந்த மாதிரி கொதண்டு நல்லாவே பொங்கணும். ஸோ அந்த டைமில் நாங்கள் இந்த ரைஸை ஆட் பண்ணிக்கொள்ளணும். ரைஸ் ஆட் பண்ணி அப்படியே அகப்பக்கூறால் அப்படியே நல்ல ஒரு கலக்கிடணும். மிச்சமாக கலக்க போகக்கூடாது. அப்படியே க்ளோஸ் பண்ணி ஃபஸ்ட்டுக்கு கேஸை மீடியம் ஹைலேயே வச்சுக்கொள்ளணும் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் மாதிரி மீடியம் லோவில் வச்சுக்கொண்டா பிரியாணி சூப்பராக குக் ஆகிடும். இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ என்ன செய்யணும், இது நல்லாவே குக் ஆகிக்குது. இப்போ நாங்கள் இதை டம் போடணும். தம் போடுறதுக்கு என்ன செய்யணும், ஒரு கனமான ஒரு பேன் ஒன்று எடுத்து அதை நாங்கள் கேஸ் ஸ்டவ்வில் வச்சு அதுக்கு மேலே எங்களோட இந்த பிரியாணி கடாயை வச்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. கேஸை மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 20 மினிட்ஸ் தம் போட்டுடணும் சத்தம் இல்லாமல். இப்போ பாருங்கள் 20 மினிட்ஸுக்கு பிறகு சூப்பராக உதிரியாக வந்திக்கும். பிரியாணிக்கு அழகே ஒரு மணியில் இன்னொரு மணி ஒட்டாமல் வைக்கிறது தான். இங்கே பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி உதிரியாக வந்திருந்தால் பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சிட்டு தான் அர்த்தம். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்தால் தான் பிரியாணி சாப்பிடக்குள்ள சட்டப்படி டேஸ்ட் ஆகும். ஓகே, நாங்கள் இப்போ இதை சர்வ் பண்ணிக்கொள்வோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ஒயிட் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லா ஒகேஷன்ஸுக்கும் ஈஸியாகவே குக் பண்ணிக்கொள்ளலும். இந்த பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நான் போடுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த சேனலில் ரமஜான் சீரீஸ் வரப்போகுது. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரமஜான் சீரீஸ் நாங்கள் பார்ப்போம். என்னென்ன இஃப்தார் ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணுங்கள். அதையும் இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு கொண்டு வருவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு ரமஜான் ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே ஃப்ரெண்ட்ஸ். ரமஜான் முபாரக்.